சிறப்பு சிந்தனை உரையில் ஐயா ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் நமக்கு பல தடவை கேட்டிருக்கும். இருந்தாலும் சிறு குறிப்பு வரைத்துவிட்டு ஐயா அவர்களை பேச துவங்கலாம். ஐயா அவர்கள் ஆசான் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோடு நெருங்கின தொடர்பில் இருந்தவர்கள். ஐயா அவர்கள் கன்னியாகுமரியில் கர்மயோக விளக்கம் என்ற பயிற்சியை முதலாக துவங்கினார். வருடந்தோறும் தொடர் வகுப்பு நடத்தி வருகிறார். ஐயா அவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களோடு ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர். மேலும் 40 வருட ஆண்டு காலம் அனுபவம் நிறைந்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். வேதம் குழுமம் 2016ஆம் ஆண்டில் துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார். பல்வேறு தவம் மற்றும் உயர்நிலை தவம், ஆழ்நிலை தவம் தத்துவங்கள் ஆகியவற்றை மக்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அருள்கிறார். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா துவங்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோக இருபால் மெய் உணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கிக் கொண்டு அன்போடு வாழ்த்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பஞ்சேந்திரிய தேவன் சிறப்பாக ஆற்றி மனதிலே அமைதியோடு அமர்ந்திருக்கின்றீர்கள். எப்போதுமே நீங்க தனியாக வீட்டில் தவம் செய்தா கூட தவம் முடிச்சதும் ஒரு 10 நிமிடம் ஏதாவது ஒரு உங்க வாழ்க்கையில சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். சிந்தித்தால்தான் தெளிவடைய முடியும். இப்போ நமக்கு நிறைய சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்முடைய உடல் நலத்தை பற்றி, பொருள் வளத்தை பற்றி, நட்பு, உறவுகள் இவெல்லாம் எப்படி இருக்கு, உடல் எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்குதா, இல்ல நோய் இருக்குதா, அது மாதிரி பணம் பொருளாதாரம் எப்படி இருக்கு, கடன் தொல்லை ஏதாவது இருக்குதா, அது மாதிரி உறவு, குறிப்பா கணவன் மனைவி, பெற்றோர்கள் குழந்தைகள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், அப்படி அந்த உறவு விரிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த உறவு எப்படி இருக்கு, பகை இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, இதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுக்கணும். தினமும் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். குறிப்பா அதிகாலை தியானத்துல அல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகல் பொழுது நீங்க சந்தித்தவைகள், அந்த சந்திக்கிற போது அந்த சந்திப்பு உங்களுக்கு இனிமையாக இருந்ததா, கசப்பாக இருந்ததா, குறிப்பா கசப்பாக இருந்ததுன்னா என்ன காரணம், அந்த காரணங்களை கண்டுபிடிக்கும். கசப்பான காரியங்களுக்கு என்ன காரணம், அங்க நீங்க சிந்தனை செய்யணும். சிந்தனை மிக மிக அவசியம். மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கிற அறிவு இருக்கு. விலங்குக்கு, ஐயறி விலங்குக்கு கூட பெரிய அளவுல சிந்திக்க முடியாது. ஒத்துப்பா, டிஸ்கிரிமினேட்டிங் பவர் என்று சொல்லுவாங்க, அது இருக்கும். ஆனா சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு, அதுதான் 6வது அறிவுன்னு சொல்லுவோம். 6வது அறிவுடைய எழுச்சியை சிந்தித்த எதை பற்றி, எல்லாவற்றையும் பற்றி. குறிப்பா உங்களுக்கு எது சங்கடத்தை தருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கணும். எனக்கு ஏன் இந்த சங்கடம், எல்லாரும் ஏன் என்ன அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லையே. நிறைய நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கும். நிறைய பேர் புலம்புவாங்க. அந்த புலம்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் தெளிவா இல்லைன்னு அர்த்தம்.
அது மாதிரி அச்சம், கவலை, ஃபியர்னஸ் அண்ட் ஒரிஸ், டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்படி நிறைய சொல்லிட்டே போறோம். இருக்கா? இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். அப்ப என்ன சிந்தனை வேணும்? ஏன் என் மனசு அமைதியாக இல்லை? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டு பதிலையும் தேடும். பதில் கிடைக்கும். நீங்க கேட்டாலே கிடைக்கும். ஏன்னா எதுவும் ஓப்பனாக நடக்கு. வாழ்க்கை துணையோ கோவிச்சு ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னா கூட ஏன் அவங்க என்ன கோவிச்சுக்கிட்டாங்க, எப்படி அவங்க கோவிக்கலான்னு கேட்கக்கூடாது. நம்ம மனசு எப்போ அப்படிதான். அது எப்படி அவர் கோவிக்கலாம் அப்படின்னா அது போச்சு. ஏன் கோவிச்சுக்கிறார்? இந்த ஏன் என்ற கேள்வி மிக அவசியம். அப்பதான் ஒரு சிந்தனை தூண்டப்படும். முதல்ல நம்முடைய இல்லற வாழ்வில் இப்ப பாருங்க, யோகம்னு கொடுத்திருக்கு. தமிழ் ஆனந்த யோகம். யோகம் என்றாலே ஆனந்தம் தான், இனிமைன்னு பொருள். யோகம் என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று இனிமை, ஹார்மனி. மற்றொன்று இணைதல், கம்யூனியன். அப்ப இனிய வாழ்விற்கு என்ன வேணும்? யோகம் பயிரணும். யோகமா வாழ்வதற்கு யோகம் பயிரணும். இப்ப நம்ம அதான் சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது முதல் சிந்தனை என்னவாக இருக்கணும்? நமக்கு அடிப்படையில அமைதியா வாழ்வதற்கு, மகிழ்ச்சியா வாழ்வதற்கு நல்ல உடல் நலம் வேணும். குறிப்பா நோயற்ற உடல். நல்ல மனசுல குறிப்பு வைத்துக் கொடுங்க. உடல் நலம் என்று நாங்க சொல்லும் போது பெரிய ஜிம்முக்கெல்லாம் போய் அப்படி பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படிலாம் சொல்லணும். நோய் இல்லாத உடல். அடுத்தது பொருள் வளம்னு சொல்லுவாங்க. பொருள் வளம் என்று சொன்னாலே நிறைய பணம் இருக்கணும்னு ஆகுது. அப்படி இல்லை. கடன் இல்லாத பொருளாதாரம். பொருள் வளம் சொன்னா பேங்க்ல 10 லட்சம் 50 லட்சம் டெபாசிட் இருக்கணும், சொத்து இருக்கணும், சொந்த வீடு, பெரிய வீடு இருக்கணும், அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் அப்படி தப்பா எடுக்கிறாங்க. பொருள் வளம் என்றால் கடன் இல்லாத பொருளாதாரம். அடுத்தது நட்பு நலம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நட்புடைய நலத்தை பேணணுங்கிறதுக்காக எதோ செய்ய போவோம். அப்படி இல்லை. பகை இல்லாத நட்பு. நான் பாருங்க, சில வார்த்தைகள் அழகா கொடுக்கிறேன். உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். அப்படின்னா நோயற்ற உடல், கடன் இல்லாத பொருளாதாரம், பகை இல்லாத நட்பு. இந்த 3ஐயும் தக்க வைப்பது எப்படின்னு நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சீங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கையில ஆடம்பரமா வாழ முடியாது, ஆனா மகிழ்ச்சியா வாழணும். இந்த 3ஐயும் நீங்க தக்க வைக்க முடியுமா? ஏன்னா ஒரு பழம் சொல் ஒண்ணு இருக்கு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பொருளை மட்டும் மையமா வைத்து சிந்திக்கிறது. இந்த உலகம் வேணுமானா பொருள் வேணும். எவ்வளவுன்னு சொல்லல, எப்படின்னு சொல்லல, பொருள் வேணும். ஆனாதான் தாய்மார்கள் தன் குழந்தைக்கு படிக்கும் போது நல்ல படிப்பா, எப்படியாவது ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ, முடிஞ்சா கலெக்டராகவோ ஆயிடணும், கை நிறைய சம்பாதிக்கணும்பா. உங்க அப்பா அப்படி சம்பாதிக்கல, இது வேற இடையில போட்டுக்குவாங்க அம்மா, உங்க அப்பா அப்படி சம்பாதிக்கல, நீயா சம்பாதிக்கணும். அப்ப எல்லாருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு, பொருளை மையமா கொண்டு சிந்திக்கிற ஒண்ணுதான் இருக்கு. அப்படி இருக்கான்னு பாருங்க உங்களுக்குள்ள. எனக்குள்ள அப்படிதான் இருந்தது. நான் பொருளை நான் ஒரு வியாபாரி இல்லையா, நிறைய சம்பாதிக்கணும், பேராசை சின்ன வயசுல. அப்போ ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் சொந்த வீடு கட்டலாம், 2 ஏசி வாங்கி மாட்டிக்கிடலாம், கிச்சன்ல அம்மாவுக்கு சமையல் கட்டுல என்னென்ன மின்சாதனங்கள் வேணும், மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, ஓவன் வாங்கிடலாம், பெரிய கலர் டிவி, விலை கூட செல்போன், பைக்கு, முடிஞ்சா காரு. இதெல்லாம் இவ்வுலகத்துல வாழ்வதற்கு வேணும்னு நினைக்கிறோம். தப்பு இல்லை, வேண்டியதுதான். ஓரளவுக்கு கார் வாங்க முடியல பரவாயில்ல, ஒரு 2 வீலர், நல்ல பைக்.
அப்ப இந்த பொருள் எல்லாம் இருந்தா இவ்வுலகம் என்று சொல்லக்கூடிய புற உலகம், இல்லற வாழ்வு நல்ல முறையில் அமைதுக்கு பணம் வேணும். ஆனா இந்த பொருள் எல்லாம் பெற்றதுனால மகிழ்ச்சியா வாழ முடியுமா ஒரு கேள்வி கேட்கணும். இல்ல உங்க வீட்டுல இப்ப எல்லாம் இருக்கு. இப்ப அதை கேட்கிற ஒவ்வொரு அன்பர் வீட்லயும் எல்லா விதமான மின்சாதனங்கள் இருக்கா இல்லையா? தொலைபேசி, தொலைக்காட்சி பெட்டி, வேக வாகன வசதிகள் அப்படின்னு சொல்லி எல்லா மின்சாதனங்களும் இருக்கு. ஆனா இந்த சாதனங்கள், சொந்த வீடு இருக்கலாம், உங்களுக்கு உண்மையிலேயே மனசுல ஒரு நிறைவு, ஒரு திருப்தி அல்லது மகிழ்ச்சி கொடுத்திருக்கா? கொடுத்தது இன்னைக்கு கொடுத்திருக்கா? அதாவது ஒரு பொருளை புதுசா வாங்குற அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆகி போச்சு, மகிழ்ச்சி போச்சு, இன்னொரு பொருள் தேவைப்படுது. அப்ப என்ன சொல்றோம்? இந்த பொருள் நமக்கு மகிழ்ச்சியை தரும்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஆனால் சௌகரியம் தரும். கோடை காலத்துல ஒரு ஏசி பெட்ரூம் வந்து சௌகரியமா படுத்து தூங்கலாம் இல்லையா? மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கிறதுனால ஈஸியா சமைச்சிடலாம் சௌகரியமா. இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். சௌகரியம் வேற, மகிழ்ச்சி வேற, கம்ஃபர்ட் வேற, ஹாப்பினஸ் வேற. இத்தகைய பொருள்கள் சௌகரியம் தரும். நல்ல ஒரு சேலம் நான் உட்கார்ந்து இருக்கு, சௌகரியமா இருக்கு. கீழே விட நேரம் சவுண்டை போட்டு உட்கார முடியும். நாற்காலியில காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கேன்னா இந்த பொருள் எனக்கு சௌகரியம் தரும். ஆனா இந்த நாற்காலியில நான் அமைதியா மகிழ்ச்சியா இருக்கேனான்னு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி ஒரு நகைச்சுவையா சொல்லுவேன். இளம் தம்பதிகள் இப்பதான் மேரேஜே 2-3 வருஷம் ஆச்சு, சொந்த வீடு கட்டிட்டாங்க, ஏசி பெட்ரூம் போட்டாங்க, நல்லா இருக்கு பெட்ரூம், ஏசி பெட்ரூம். ஆனா ஏதோ காரணத்தினால 2 பேருக்குள்ள வாக்குவாதம், சண்டை வந்துச்சுன்னு. ஏசி பெட்ரூம், ஏசி பெட்ரூம்ல இளம் தம்பதிகள் எப்படி இருக்கணும்? மாறா சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஏசி பெட்ரூம் கூலா இருக்குமா, ஹாட்டா இருக்குமா? சொல்லுங்க இப்போ. எந்த ஒரு பொருள் நமக்கு சௌகரியம் தந்ததோ இப்போ அது சௌகரியமா இல்லை. நான் சொல்றது வேடிக்கையாக சொல்லலைங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற அனுபவங்களை சொல்றேன். இதான் நான் சந்திச்சது. வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஆக எதெல்லாம் நான் சந்திச்சேனோ அதெல்லாம் நீங்களும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்கிறது ஒரு புரிதல். ஏசி பெட்ரூம் எத்தனை வீட்டுல ஹாட் ஆயிருக்கு? ஏன்? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொன்னாங்களே, இப்ப பொருள் இருக்கே, இப்ப இந்த உலகம் என்ன ஆச்சு? அப்போ இன்னொன்னு இருக்கு, அதை புரியணும். அதான் சிந்தனைக்கு முக்கியம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. 2 சொன்னாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப அவ்வுலகம்னா இவ்வுலகம் மேலையா? மனசு. ஏன்னா இந்த பொருள் தரக்கூடிய சௌரியத்தை அனுபவிப்பது மனசு. ஏசி பெட்ரூம்ல அனுபவிக்கணும், ஆனா மனசு கோவப்பட்டு இருக்கு, அப்ப அனுபவிக்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு இந்த மெட்டீரியல் கம்ஃபர்ட் கூட எப்போ நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கும், மைண்ட் கம்ஃபர்ட்டா இருக்கும். அது பேர் ஸ்பிரிச்சுவல் கம்ஃபர்ட். இது மெட்டீரியல் கம்ஃபர்ட், அது ஸ்பிரிச்சுவல் கம்ஃபர்ட். எது? அருள். அருள் கிடைக்குமானால் ஆன்மா, ஸ்பிரிட் தான் ஆன்மா. ஆன்மா கம்ஃபர்டபுளா இருக்கும் உள்ள. அது கோபமா எந்திரிச்சு மனமா வெளியில ஓடாது. அப்போ மனுஷனுக்கு என்ன வேணும்? பொருளும் வேணும், அருளும் வேணும். புற உலகில் வாழ்கிறோம், அக உலகை கொண்டுதான் புற உலகத்துல வாழ்றோம். அக உலகம் என்றால் ஆன்மா. ஆன்மாதான் வாழுது, மனமாக எழுச்சி பெற்று புறமாக வாழுது. அப்போ 2ம் வேணும். இப்போ ஆனா சமுதாயத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? பொருள் ஈட்டுவது எப்படி என்கிற சிந்தனை மட்டும்தான் உலகம் முழுவதும். தனி மனிதன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாடும் எக்கானமி, வேர்ல்டு எக்கானமி, நேஷனல் எக்கானமி, இண்டிவிஜுவல் எக்கானமி, ஃபேமிலி எக்கானமி. எங்க பாருங்க, எக்கானமி எக்கானமி. உண்டே இல்லையா? பொருளை மட்டும் மையமா கொண்டு சிந்தித்து பொருளை தேடிட்டோம், ஆனா மகிழ்ச்சியை, அமைதி இழந்துட்டோம். இப்போ நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கணும்? பொருளை பத்தியும் சிந்திக்கணும், ஏன்னா சாப்பாடுக்கு வேணும், வசதிகளும் வேணும். ஆனால் அருளை ஈட்டுவது எப்படி?
அருள் என்றால் வேற ஒண்ணும் இல்லை, தெய்வீகம், காட்லினஸ், இறைத்தன்மைதான் அருள். அப்ப அதை பெறணுமானால் கொஞ்சம் விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டி இருக்கு. இந்த பொருளை மயமா கொண்டு சிந்திச்சோம் பாருங்க, அதை மட்டுமே சிந்திச்சுமா இல்லையா, இப்ப அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும். எப்படி? பொருள் நமக்கு வேணும், எவ்வளவு வேணும், எப்படி ஈட்டுவது, பிறரை துன்பப்படுத்தியா, தான் துன்பப்பட்டா நிறைய பேர் பொருள் ஈட்டுவாங்க, தான் துன்பப்பட்டு பொருள் ஈட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் பணம் பணம்னு மட்டும் இருக்கிறதுனால உடலை பற்றி கவனிக்கவே இல்லை, நடைப்பயிற்சி கூட செய்ய மாட்டாங்க. 50 வயசுல எல்லா நோயும் வந்துடும், 60 வயசுல ஹார்ட் அட்டாக், ஆல் அவுட், கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அப்ப பணம் மட்டும் ஈட்டுறதுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்றோமா இல்லையா, அதை கொஞ்சம் குறைக்கணும். பணம் ஈட்டுவதற்காகவே சிந்திக்கிறோமா இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும். இப்ப சிந்தனைய பொருளை பற்றியும் சிந்திக்கணும், கொஞ்சம் தினசரி ஒரு 1/2 மணி நேரம், அதிகம் சொல்லுங்க, பொருள் ஈட்டுறதுக்கு நீங்க 10 மணி நேரம் உழைங்க, அல்ல 8 மணி நேரம் உழைங்க. அருளை ஈட்டுவதற்கு 1 மணி நேரம் உழைக்கலாமா இல்லையா? அப்போ அருளை பற்றி சிந்திக்க வேண்டியதுதான். இப்ப வேதாத்திரி மகர்ஷிமார் மாமுனிகள் அருள்னா என்ன, இறைத்தன்மைன்னு சொல்றோம். அது எங்கே இருக்கு? எங்கும் இருக்கு, குறிப்பா உனக்குள்ள இருக்கு. அப்ப உனக்குள் உள் உள் கடவுள் உள் இருக்கு, அது மனசை கடந்து உள்ள போனா உனக்கு அந்த அருள் உணர்வு கிட்டும். இப்ப பாருங்க, அருளையும் நம்ம ஈட்டணும், பொருளையும் ஈட்டணும், அப்பதான் லைஃப் பேலன்ஸ்டா இருக்கும். இது பொருள் அதிகம் அருள் கம்மினா இம்பேலன்ஸ். அருளே இல்லைன்னா, பொருள் மட்டும் இருக்கு அருளே இல்லைன்னா அவன் வாழ்க்கை டோட்டலா வீணாயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு புதிய கோணத்துல சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? பழைய அனுபவங்களை வைத்து, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணோம், எல்லாம் வாங்கினோம். அது வாங்கின அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியா இருந்தது, இப்போ அந்த மகிழ்ச்சி நீடிக்குதான் இல்லை. ஆகவே மகிழ்ச்சிக்காக இன்னும் வேற ஏதாவது செய்யணும்னு போறோமா இல்லையா? இங்க நான் சொல்றேன், எந்த பொருள் தொடர்பும், மனித உறவு, ஈவன் ஆண் பெண் உறவும் மிக மிக தற்காலிகமாக, சிறிது அளவு, சிறிது நேரம்தான் இன்பம் தரும், சிற்றின்பம். அப்ப மீண்டும் மீண்டும் இன்பம் வேணுங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் விதவிதமான சிற்றின்பத்துக்குள்ள நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா அது சன நேரம் வந்துட்டு போயிடுது. அப்போ மனசுல திருப்தி இல்லை. மனம் எப்போ திருப்தி ஆகும்? அது முழுமையான இன்பத்தை அனுபவிக்கும் போது. ஏன்னா மனங்கிறது சாதா ஒரு பாத்திரம் மாதிரி இல்லை, மனசனுடைய கொள்ளளவு, வால்யூம் ஆஃப் த மைண்ட் இஸ் அன்லிமிட்டெட். இந்த மனதுடைய கொள்ளளவு இருக்க, அது எல்லையற்றது. ஏன்னு கேளுங்க, ஆதியனும் பரம்பொருள், சுத்த வெளி இருக்க எல்லையற்ற பரம்பொருள் அதுதானே தரமாறி தரமாறி நானாக தோன்றி என்னுள் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப மனம்னா என்ன? சுத்த வெளியினுடைய இன்னொரு பக்கம். நல்லா புரியணும், மனம் என்பது ஆதியினுடைய அந்தம், சுத்தவெளி என்ற ஆதியின் முடிவுதான் மனம். அப்ப மனம் எவ்வளவு பெருசு, அன்லிமிட்டெட். அது எதை கொண்டு நிரப்ப போறீங்க? நிரப்ப முடியும்? முடியவே முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளவு மனித உறவுகளை கூட்டிகிட்டே போங்க, நண்பர்களை கூட்டுங்க, பொருள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, திருப்திப்படவே செய்ய. உறுதியா தெளிவா சொல்றேன், மனசை திருப்திப்படுத்தவே முடியாது. எதை கொண்டு? பொருளை கொண்டு, மனித உறவுகளை கொண்டு. மாறாக தனக்குள் இருக்கிற அந்த அருள் தெய்வீகத்தை உணர்ந்துட்டீங்கன்னா மனதுக்கு திருப்தி வந்துடும். ஏன்னா அது வேற மனம் வேற இல்லை, நீ எதை உணர்ந்தீங்களோ அதான் உண்மையான மனம். இப்ப மனம் என்று சொல்வதெல்லாம் எண்ணங்களின் கூட்டம், அதான மனம். எண்ணங்களின் கூட்டம், தொகுப்பு, ஓட்டம். அதெல்லாம் இல்லைன்னா மனம் இருக்காதா? அப்போ மனம் இருக்கும். அங்கதான் ஒரிஜினல் மைண்ட் வரும், ரியல் மைண்ட். மனம் காலி ஆகணும். மனம் எப்போ காலி ஆகுதோ அங்க ஒரு உணர்வு கிடைக்கும்ல, அதுதான் முழுமை உணர்வு, அருள் உணர்வு. கிடைச்சிட்டுனா
மனம் வந்து சமநிலை அடையும். மனம் சமநிலை அடையும். ஆகவே சிந்தனை எதை பற்றி? சரி, அந்த அளவு சிந்திக்கணுமானா சிக்கனம் ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆடம்பரமா வாழணும், பெரிய கோடீஸ்வரனா வாழணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படிதான் நம்ம நினைப்ப தூண்டி விட்டுருக்காங்க. கரெக்டா? அப்போ நம்மகிட்ட சிக்கனம் இல்லை. வரவுக்கு அதிகமா செலவு பண்றோம். அல்லது செலவை சந்திப்பதற்காக அதிகமா ஈட்டணும். ஒண்ணும் இல்ல, சாதாரண ஸ்கூல்ல பாருங்க. எல்லாரும் சொல்ல இந்த சாதா விஷயம் சொல்றேன். ஸ்கூல் டீச்சர்ஸ், கணக்கு வாத்தியார் ஒரு மாசம் இப்ப கொஞ்சம் ஸ்கூல்ல நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை. இந்த நியூ ஸ்கேல் சிஸ்டத்துல டீச்சர்ஸ், ஈவன் பிரைமரி ஸ்கூல் டீச்சருக்கு கூட ஒரு கொஞ்சம் சர்வீஸ் ஆனவங்களுக்கு 70,000 80,000 சம்பளம் கிடைக்குது இருக்கு. இருந்தாலும் வீட்டுல வந்து டியூஷன் எடுப்பாங்க. நான் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா எதுக்காக எடுக்கிறாங்க? எப்பெல்லாம் காலையில 6 மணிக்கு ஒரு பேட்ச், 6ல இருந்து 8, அப்புறம் இவர் குளிச்சு புறப்பட்டு ஸ்கூல் எல்லாம் போயிட்டு சாயங்காலம் வேகமா வீட்டுக்கு ஓடி வருவார். 5 மணிக்கு ஒரு பேட்ச், அது ஒரு பேட்ச் படிச்சா 6:30க்கு ஒரு பேட்ச். குறிப்பா அந்த கணக்கு வாத்தியாருக்கு நிறைய வரும், கை நிறைய சம்பாதிப்பாங்க. அப்ப இவருக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? வாக்கிங் போக முடியுமா? இன் டைம் சாப்பிட முடியுமா? படுத்தாதான் தூக்கம் வருமா? அப்போ பணத்துக்காகவே 24 மணி நேரம் செலவு பண்றோம் இல்லையா? சிக்கனம். பணம் மட்டும் செலவு பண்றதுல சிக்கனம் இல்லை. காலத்தையும் எதுக்காக செலவு பண்ணணும்? எவ்வளவு செலவு பண்ணணும்? காலம் பொன்னானது. பொன் கண்டபடி செலவு பண்ண கூடாது. டைம் ஒவ்வொரு நிமிடமும் பயனுடையதாக செலவு பண்ணணும். பணம் மட்டும் இல்லை, காலம். பணமும் சீக்கிரமா செலவு பண்ணி பழகிட்டா நிறைய சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் வாத்தியாருக்கு வர சம்பளத்துல சீக்கிரமா வாழ முடியுமானால், பேராசை இல்லை என்றால், ஏதோ ஒரு பேட்ச் கணக்கு எடுக்கட்டும். ஏன்னா நிறைய வீக் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இவர் நல்ல வாத்தியாரு, ஒரு பேட்ச் எடுக்கட்டுமே. இப்ப என்ன, அவர் காலம் மிஞ்சுது. எதுக்கு தெரியுமா? சிந்தனை. முக்கியமா நான் எதுக்கு கூட்டிட்டு வரேன்? எதுக்கு சிக்கனம் என்றால், நீங்க அருளை பற்றி, இறைவனை பற்றி, இயற்கையுடைய தோற்ற ரகசியத்தை பற்றி, இயக்கத்தை பற்றி, அது பேரறிவு. மிகப்பெரிய விஷயத்தை சிந்திக்க வேண்டி இருக்கு. ஆகவேதான் முன்னோர்கள் சொன்னார்கள், சிறுக கட்டி பெருக வாழ். சிம்பிள் லிவிங் பட் கிரேட் திங்கிங். பெரிய விஷயத்தை யாரால சிந்திக்க முடியும்? பெரிய விஷயம் இறைவனை பற்றி, இயற்கையை பற்றி, அதனுடைய தோற்ற ரகசியத்தை பற்றி யாரால சிந்திக்க முடியும்? மனசுல ஒரு ஒரு நிறைவும் அமைதியும், ஒரு ரிலாக்ஸேஷன், ஓய்வு இருக்கணும். மனசுல குப்பைகள் இருக்கக்கூடாது. ஃப்ரீ மைண்ட், ஃப்ரீனஸ் ஆஃப் த மைண்ட். அப்ப அது சிக்கனம் வேணும். பொருளிலும் சிக்கனம் வேணும். பொருளை சிக்கனமா இருந்து பேராசை இல்லாம அடிப்படை தேவைகளையும் சில அடிப்படை சௌகரியங்களையும் நிறைவேற்றி கொண்டு அதுக்கு மேல ஆசைப்படாம சிக்கனமா வாழ கற்றுக்கொண்டால் சிந்திக்கிற திறமை அப்பந்தான் ஆகும். பொதுவாக அதை நிறைய பேருக்கு சிந்திக்க முடியாது. சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு, சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிந்தனை பூரா பொருளை மயமா கொண்டு. ஆகதான் மகிழ்ச்சி அவங்க ஒரு பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மலரே மலரே நீ யார் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு மலரை பார்த்து நீ யாருன்னு கேட்கறது. ஏன்னா நீ அவ்வளவு அழகா இருக்கிற. உன் மனமும் வண்ணமும், உன் வாசனையும், உன்னுடைய தோற்றமும் நிறமும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இல்லாம இருக்கு. நீ யாரப்பா அப்படின்னு கேட்க. அப்ப இந்த மலர் நிறைய சரித்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லும், மலரே நீ யார் என கேட்டாய். மகிழ்ச்சி பார்த்து சொல்லுதான், மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். பார்க்கறதுக்கு நான் மலர், ஆனா எனக்குள்ள மறைபொருள் இருக்கு, தெய்வம். நான் தெய்வத்தின் வெளிப்பாடாக்கும் சொல்லிட்டு அடுத்த வரி சொல்லுது, சிலரே அறிவார் இவ்வுண்மை. என்ன உண்மை? இது பார்ப்பதற்கு மலர், ஆனால் இது உண்மையில் தெய்வம். சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். நம்முடைய குரு இருக்காரு, வார்த்தை அப்படி அழகா போடுறார். பலரே அறிவார் இவ்வுண்மைன்னு போடுறவர், சிலரே அறிவார் இவ்வுண்மை.
ஏன் இது சிந்தனை செய்த வல்லவர்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரிய வரும். இன்னைக்கு சமுதாயத்துல பலர் சிந்திக்கிறது இல்லை. எதை பற்றி? இந்த ரகசியத்தை பற்றி. யார் இதை பற்றி சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அறிவு. சொல்றாருல, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர். எது அறிவு? பணம் சம்பாதிக்கிற அறிவு பெரிய அறிவு இல்லை. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தோற்றம் வேற, தன்மை வேற. அப்படி பல தோற்றம் பல தன்மையில் இருந்தாலும் எல்லா பொருளும் பொதுவாக ஒரு அகப்பொருள் ஒண்ணு இருக்கு. அது பேர் மெய்ப்பொருள். அது அறிவதுதான் அறிவுன்னு இருக்க. இப்போ உங்களை நீங்க மனசுல கேளு, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஆனா எல்லா பொருளையும் இறைவனை காணக்கூடிய அறிவு வந்துருச்சா? கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, எப்பொருளிலும் என்னை காணவல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன், என்னுள் அவன் இருக்கிறான். இது உபனிஷத். எல்லா பொருளும் இறைவனின் வெளிப்பாடு என்றால் அந்த பொருளை இறைவனை பார்க்கணுமா வேண்டாம்? இறைவன் அல்ல, இறை சக்தி, இறைத்தன்மை பார்க்கலாம். எப்போ? நமக்குள் நானாக எழுச்சி பெற்றிருக்கிற அந்த அகப்பொருளை உணர்ந்தால் பிறகு எல்லா பொருளையும் இறைவனை பார்க்கலாம். அப்ப இதுக்கு என்ன வேணும்? உயர் சிந்தனை. உயர் சிந்தனை செய்வதற்கு என்ன வேணும்? காலம் வேணும், ஓய்வு வேணும், மனசுல குழப்பம் இல்லாம தெளிவா இருக்கணும். அப்ப அங்கதான் சிக்கனம். அதை தொடர்ந்து சீர்திருத்தம். இது வரைக்கும் நம்ம தப்பு தப்பா வாழ்ந்ததுனால உடல்ல நோய், கடன் தொல்லை, நிறைய பகை, வெறுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் திருத்தணும், சீர்மைப்படுத்தணும். நான் என்ன சொல்லுவேன், சரி செய்தல். சரி செய்தல் அதாவது பழுது நீக்குதல். ஒரு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சரி பண்ணணும்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அதுமாதிரி நமது உடல் ரிப்பேர் ஆயிருக்கு, மைண்ட் ரிப்பேர் ஆயிருக்கு, எல்லாமே ரிப்பேர். டோட்டல் ஃபேமிலிஸ் ரிப்பேர். இப்போ அதை சரி பண்ணணும். முதல்ல உங்களுடைய டியூட்டி என்னன்னா, தியானம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சரி செய்து உங்க உடம்பை சரி பண்ணுங்க, நோயற்ற உடலை உருவாக்குங்க, உங்க மனதை சரி பண்ணுங்க, உங்க குடும்பத்தை சரி பண்ணுங்க. சரி செய்யுதல். சரி, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரி பண்ணிட்டே இருக்கோமா? இப்போ புதுசா ஏதாவது செய்ய போறோம். ஏன்னா வாழ்க்கையில இணையாக பல விஷயங்கள் வரும். இதுக்கு முன்னாடி செய்த செயலினால வந்த விளைவு உடல்ல நோய், மனசுல சங்கடம், கடன் தொல்லை, பகை, அதெல்லாம் சரி பண்ணணும். இனி புதுசா செய்யக்கூடியதை சரியாக செய்யணும். 2 வார்த்தை கொடுக்குறேன்: சரி செய்தல், சரியாக செய்தல். பழவினை ரிப்பேர், பழுது சரி பண்ணுங்க. முதல் ரிப்பேர்லாம் சரி பண்ணி பழுதை நீக்குங்க. இனி இந்த வண்டி பழுதாம இருக்கக்கூடிய அளவுக்கு இனி செய்யக்கூடியதை சரியாக செய்யுங்க. இதுதான் சீர்திருத்தம். ஒவ்வொரு இடத்துலயும் திருத்தம், உங்களுடைய பேச்சுல திருத்தம், எண்ணங்களை திருத்தம்னு சொல்ல முடியாது. எண்ணம் தானா வருது. இந்த தானாங்கிற எண்ணத்தை அடிப்படையா வச்சு நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களே, அங்கதான் சரியா சிந்திக்கணும். எண்ணத்துல சரி தப்புங்கிறது இல்லை. இருக்கு, நல்ல எண்ணம் கெட்டவன்னு சொல்றோம், அதை பத்தி பரவாயில்ல, எண்ணம் என்னவா இருந்தாலும் வரட்டும். பட் அந்த எண்ணத்துக்கு உயிர்ப்பு கொடுக்குறோம் இல்லையா, சிந்தித்து, அங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த சீர்திருத்தும் போது எண்ணங்கள் வருது. என்னன்னு பாக்குறோம். பொறாமையின் அடிப்படையில் ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோம். உங்களுக்கு தெரியும், பொறாமை கெட்ட குணம், சீர்கெட்டது. அப்போ அங்க ஒரு அகத்தாய்வு செய்யுது, தற்சோதனை செய்யுது. நான் ஏன் பொறாமப்படணும்? அது உங்களுக்கு தெரியும். அதனால இனி நான் பொறாமப்பட மாட்டேன்னு எண்ணத்தை திருத்தணும். இப்படியே செய்துகிட்டே வந்த எண்ணங்கள் திருந்தி அதுக்கு பிறகு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும், கெட்ட எண்ணங்கள் வராது. அப்ப எண்ணங்களை திருத்திட்டா பேச்சு இவ்வளவு வேகமா பேசுறோம், பீட்டா வேலை உணர்ச்சி வசப்பட்ட வேகத்துல பேசுறோம். இனி நின்று நிதானமா என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதற்காக பேசுறோம், எவ்வளவு சிந்திக்க வேண்டியது பாருங்க. எதற்காக, யாரிடம் என்ன பேசுகிறோம், இவற்றை பேசலாமா, பேசுனா எதுக்காக பேசுறோமோ அது நடக்குமா, இப்படிலாம் ஆலோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப எண்ணம், சொல், அப்புறம் செயல், 3 இருக்கு. என்ன செய்ய போறோம்?
எதுக்காக செய்ய போறோம், எப்படி செய்தா எனக்கும் பிறகு துன்பம் வராது, இவ்வளவு கணக்கு போட வேண்டி இருக்குங்க. கொஞ்சம் ஆலோசிங்க. இப்படி யாராவது வாழ்க்கையில அமைதியா உட்கார்ந்து சிந்தித்து விளைவுகள் எதற்காக, எப்படி, என்ன விளைவு வரும்னு சாக்ரட்டிஸ் அந்த காலத்துல சொன்னான். ஏன், எதற்காக, எவ்வாறு என்று கேள்வியை எழுப்பி விட்டு நீ செயலில் இறங்குன்னு சாக்ரட்டிஸ். அப்ப இன்றையிலிருந்து நீங்க ஒரு பழக்கம் கொண்டு வரணும். அன்றாடம் படுக்கும் போதோ அல்லது காலையில் விழிக்கும் போதோ 2 நேரம் செய்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல சீர்திருத்தம். இது வரைக்கும் செய்த தவிர திருத்துறது, இனி தவறு செய்ய மாட்டேங்கிற ஒரு சீர்மை அடைவது. இவ்வளவு பண்ணும்போது அங்க உங்களை அறியாமலே சிக்கனம் வரும். ஏன்னா கடன் வாங்கி தானே இப்ப தொல்லையா இருக்கு, இனி நான் கடன் வாங்க மாட்டேன். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, இருக்கிற நகை நட்டை கொண்டு வித்து எடுத்து அப்பா கடனே இல்லை, இனி கடன் வாங்க மாட்டேன். திருத்தம். நம்ம நோய் வந்துருச்சு, இனி நோயை போக என்ன செய்யணும், ஏன் நோய் வந்தது, அதிகமா சாப்பிட்டேன், உடற்பயிற்சி செய்யலை, இனி நான் அதிகமா சாப்பிட மாட்டேன், என்னுடைய உணவை தேர்ந்தெடுப்பேன், எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், சாப்பாட்டுல கூட இவ்வளவு விஷயங்களை நீங்க செயல்முறைக்கு கொண்டு வரணும். இதை ஒரு விரதமா எடுத்துடுங்களேன். ஒரு மண்டலம் விரதம். நாளை காலையில இருந்து ஒவ்வொன்றுக்கும் தேவை என்ன, நோக்கம் என்ன, இப்படி கேள்வி கேட்டு சரியா நீங்க சிந்தித்து வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட சிக்கனம் வரும், சீர்திருத்தம் வரும், எல்லாம் வந்துடும். அப்புறம் இந்த சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களே, இவ்வளவு நாளும் பொருளை பற்றி சிந்திச்ச நாம இப்பவும் பொருளை பற்றி சிந்திக்கணும். நான் எல்லாம் சரி பண்ணதுக்கு அதை பற்றிலாம் சிந்திக்கணும். கணவன் மனைவி உறவை பற்றி சிந்திக்கணும். உண்மையாட்டு அன்பு இருக்கா, சண்டை போட்டுக்கிறோமா, அதெல்லாம் சிந்திச்சு சரி பண்ணீங்கன்னா இப்போ உங்க மனசுல ஒரு அமைதி, சாந்தம். இப்போ நீங்க சிந்திக்கணும். இது என்ன யோகம்? தியானமே யோகம், யோகமே ஞானம். அல்டிமேட் என்ன சொல்றாரு நண்பனி ஐயா? ஞானம், என்லைட்மெண்ட், விஸ்டம். ஒரு மனுஷன் பிறந்திருக்கான்னா சும்மா வாழ்ந்து சாதிக்கல, உண்டு உறங்கி கதை பேசி திரியவா நாம் எங்கு பிறந்தோம் பாரதி கேட்கிறான். அதுக்காக மட்டும் பிறந்தோம் இல்லை, ஞானம் அடையணும். பாரதிக்கு 11 வயசுல ஞானம். அதனால அவருக்கு பாரதின்னு பேர் கொடுத்தாரு எட்டயபுரம் மன்னர். பாரதினா சரஸ்வதி, ஞானம்னு பொருள். பட் அவன் ஞானம் அடையணும் வேண்டாம். ஞானம் என்றால் 6வது அறிவிலே முழுமை அடைதல், தெளிந்த நல்ல அறிவு. அப்ப அதற்கு சில புரிதல் வேண்டியிருக்கு. திடீர்னு ஞானம் அடைய முடியாது. புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். புரிதலே ஞானம் என்று அர்ஜுன கிருஷ்ணன் சொல்றான் போர்க்களத்துல. குருஷேத்திரத்துல சொல்றான் புரிதலே ஞானம். அப்போ ஆன்மீகத்தை பற்றி, இயற்கை பற்றி, இறைவனை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். எதுனா ஒரு புரிதல் முதல்ல. அப்ப அந்த அளவுக்கு புரிஞ்சு அப்புறம் சிந்திக்கணும். ஞானம் என்று சொன்னால் முதல்ல புரிதல், பிறகு உணர்தல். புரிதலால் வந்த ஞானம் நிலை பெற வேண்டுமானால் ஞானத்துக்கு கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்லலாம். அறிவிலே தெளிவு, புரிதலின் மூலமா. நம்முடைய குரு நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கிறாரு. எதுக்கு? புரியுறதுக்கு. நாம் அதை கேட்டு சுயமா சிந்திச்சா ஆமா சரிதான் புரிஞ்சுக்கிட்டோம். இது பேர் கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ். புரிஞ்சா மட்டும் போதுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அதை செயல்படுத்தணுமே. அப்போ அந்த தெளிவுல ஸ்டெபிலிட்டி, கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ், தட் ஸ்டெபிலிட்டி இன் கிளாரிட்டி. எதை புரிஞ்சு கொண்டோமோ அது உறுதியாகும். தெளிவும் தெளிவில் உறுதியும் வரணும். எப்போ உறுதி வரும்? உணர்தல், ரியலைசேஷன். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ ரியலைசேஷன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஞானம், ஞானங்கிறது மிகப்பெரிய விஷயம். வேதத்தில் படிச்சுட்டு ஒவ்வொரு சீடரும் ஞானம் அடையும். பிரம்ம ஞானம்,
அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நேற்று கூட ஒரு சபையில பேசும்போது சொன்னேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அதாவது மகரிஷி முதல் அந்த காலத்துல பிரம்மஞான வகுப்பு போட்டார். முதல் பிரம்மஞான வகுப்பு என் ஞாபகத்துக்கு சரியா இருக்குமானா கும்பகோணத்துல போட்டாங்க. நல்ல கூட்டம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சான்றிதழும் கொடுத்தாங்க. பிரம்மஞானி இன்னார் ராதாகிருஷ்ணன் பிரம்மஞானி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மகரிஷி ஒரு வாழ்த்துரை சொல்ல போறாரு. 3 நாள் 4 நாள் அந்த பயிற்சி. அவர் மதம் பார்த்து பேரன்பு மிக்க பிரம்மஞானிகளே, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களேன்னு கூப்பிட்டார். பிரம்மஞானிகளே அப்படின்னு கூப்பிட்டவர் ஒரு சில வினாடிகள் அப்படியே அமைதியா இருந்தார். என்ன சாமி அப்படியே இருக்காருன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு கதை சொல்றேன் பாட்டு சொல்றாரு. ஒரு ஏழை தாய், ஏழை தாய்னா 3 நேரம் வயிறார சாப்பிட முடியாத ஒரு தாய். அவங்க இடுப்புல ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. 1 வயசோ 2 வயசோ. அந்த ஏழை தாயின் குழந்தை எப்படி இருக்கும்? உடம்புல துணி கூட இருக்காது, எலும்பு தோலுமா இருக்கும். தலைக்கு எண்ணெய் இல்லை. ஆனா அந்த தாய் அந்த குழந்தைய கெட்டி பிடிச்சிட்டு என் கண்ணு, என் ராஜா அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன மாதிரி அப்படி கொடுத்தாலும் அவன் ராஜாவா? கிட்ட பிச்சைக்காரன் மாதிரி தானே ராஜா. தாய்க்கு ராஜா. அந்த மாதிரியப்பா நான் உங்களெல்லாம் பார்த்து பிரம்மஞானிகளே கூப்பிடுறேன்னாரு. சிந்திங்க என்ன அர்த்தம். நான் சொல்லுமே கண்ணுல கண்ணீர் வருதுங்க. இப்ப எனக்கு கண்ணுல கண்ணீர் வருது. ஏன் தெரியுமா? ஒரு பெரிய மகான் அவர் கண்ணு கண்ணீர் அன்னைக்கு தன் குழந்தைகளை பார்த்து ஒரு தாய் எப்படி ராஜான்னு கூப்பிடுவாங்களோ அவர் ஒரு குரு தன் சீடர்களை பார்த்து பிரம்மஞானிகளே கூப்பிட்டார். ஆனா யாருமே பிரம்மஞானி இல்லை. சட்டையில மட்டும் எழுதி இருக்கு பிரம்மஞானி ராதாகிருஷ்ணன், பிரம்மஞானி நன்மணி. எத்தனை பிரம்மஞானிகள் நீங்க இருக்கிறீங்க? எல்லாம் அட்டையில இருக்கு. அப்ப அனைவர் சொன்னார், நீங்கள் எதிர்காலத்துல உங்களுக்கு நீங்க சான்று கொடுக்கணும் பிரம்மஞானி என்று. இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு அட்டையில உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா இதை நிஜப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கண்ணு அவருக்கு அவ்வளவு அது ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த வேட்பு என் பிள்ளைகளெல்லாம் ஞானி ஆயிடணும், இந்த உலகம் ஞானம் அடையணும் இருக்குமா இல்லையா? நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இப்ப எதை நிஜப்படுத்த போறீங்க? ஆன் பிகாஃப் ஆஃப் வேதாத்திரி மகிழ்ச்சி நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அந்த பிரம்ம ஞானம் என்ற சான்றிதழை நிஜப்படுத்தணும். என்னைக்கு உங்க மனசு உங்கள்கிட்ட சொல்லணும், நான் பிரம்ம ஞானி தாயா, நான் ஞானம் புரிஞ்சுக்கிட்டேன், இறைவனை யாருன்னு தெளிவா புரிந்து கொண்டேன், இப்போ உணர்ந்து கொண்டும் இருக்கிறேன். வரணுமா வேண்டாமா? சொல்லுது. இப்போ இத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை எத்தனை பேருக்கு உணர்வு தட்டி இருக்கு? இந்த உணர்வு சரி, உணர்வு தட்டா போதுமா? இந்த உணர்வு நீடிக்கணுமே, நீடிக்கணும் இல்லையா? ஆகவே இன்று இரவு இப்போ வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு, வீட்டுல இந்த மீட்டிங் முடிச்சு சாப்பிடுவீங்க, டக்குனு டிவியை பார்த்துட்டு அப்படிலாம் உறங்காதீங்க. இன்று இரவாவது உணவு அருந்து விட்டு தனியா ஒரு அறையில போய் உட்கார்ந்து நான் உணர்வு பூர்வமா பேசியிருக்கேன், அன்போடு பேசியிருக்கேன், உங்களை எல்லாத்தையும் அரவணைத்து பேசுறேன், பிரம்மஞானிகள் ஆயிடணும். அப்ப அதுக்கு நான் இனி என்ன செய்யணும்? இருந்து ஒரு தீர்மானம் இன்னைக்கு போடணும். சிக்கனம் எப்படி வேணும்? முதல்ல சிக்கனம், சீர்திருத்தம். உடலை சீர்திருத்தம் பண்ணணும், பொருளாதாரத்தை சீர் பண்ணணும், நட்பு, பகை இல்லாத உறவு. அதுக்கு நான் இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? என் வீட்டுக்காரரை நான் எவ்வளவு விட்டு கொடுக்கணும்? அது அவர் அப்படிங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அடுத்தவங்க எப்படியோ இருந்து போட்டோம், நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி அன்பு செலுத்தணும்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் 3 சொல்லுவார் இல்லையா? இசைந்து போறது எப்படி? சகித்து விட்டு கொடுத்து. ஏன் நம்ம வந்தது இதுக்கு இல்லை,
கணவன் மனைவியா உறவு கொண்டு 2 3 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவங்களுக்காக வாழ்க்கையை முழுசு விட்டுட்டு சாகிறதுக்காக நம்ம பிறந்திருக்குது. தன்னை உணர்வதற்கு ஆன்மா உடல் எடுத்திருக்கு. வந்த இடத்துல ஒரு குடும்பத்தை வச்சுக்கிச்சு இல்லாம முடியாது. இப்ப குடும்பம் தலையில ஏறினு வேதனையா இருக்கு. இப்ப இங்க நான் எப்படி அதை சரி பண்ணி கொண்டு போறது? சீர்திருத்தம் எப்படி? நீ நைட்டு சிந்திக்கணும். நாளை காலை நீங்க முழிக்கும் போது அந்த உணர்வோடு முழிக்கணும். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறீங்களா? காலையில எழுந்ததும் சாணம் தெளிச்சு கோலம் போடுறீங்க. உங்க மனசுல கோலம் போடுங்க. இது இப்ப அலங்கோலமா இருக்கு. டோட்டலி டிஸ்டர்ப்டு மைண்ட், டர்ட்டி மைண்ட். அங்க சாணம் போடுங்க. சாணம் போடுறது உங்களுக்கு தெரியும். கோலம் போடுங்க. சீர்திருத்தம் நைட்டே டிசைட் பண்ணுங்க. நாளையில இருந்து காலையில இருந்து சீர்திருத்தம், சிக்கனம், இந்த 2யும் கரெக்டா பண்ணுங்க. சிந்திக்கிற திறமை மேலோங்கும். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சிந்திப்போம். ஒரு ஆண்டுன்னு ஒரு டைம் வச்சுக்கிடுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க என்கிட்ட சொல்லணும், ஐயா நீங்க அன்னைக்கு உணர்வுபூர்வமா சொன்னீங்க, என் மனசுல தச்சிட்டு நான் அன்னையிலிருந்து முயற்சி எடுத்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உணர்ந்துட்டேன் ஐயா. இந்த உலகம்னா என்ன? உறவுகள் எவ்வளவு உண்மைகள் இருக்கு. இந்த பொருள் எவ்வளவுதான் வேணும்? புகழ் எதுக்கு? 4 பேருடைய பாராட்டு எதுக்கு? ஒன்றும் தேவையில்லை. எனக்கு நான் மட்டுமே போதும். நான் என்ன உணர்ந்துட்டேன் ஐயா. இனி நான் அடுத்தவங்களை என்ன செய்யணுமோ செய்வேன். அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்து என்னிடம் சாட்சி சொல்லணும். நீங்க என்கிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாட்சியும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சாட்சி. புரியுதா? இதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டும்? வாங்க, ஆங்காங்கே நாங்க வகுப்பு போடுறோம். 3 நாள் 3 நாள். இப்ப நாளான்னைக்கு நான் சென்னைக்கு போறேன். அங்க ஒரு 2 நாள் இருக்கு. அப்புறம் கொடைக்கானல் இந்த மாசம் கடைசி ஒரு 3 நாள் கொடைக்கானல் போறதா இருக்கு. முடிஞ்சா வாங்க. அப்புறம் மாசம் மாசம் அங்க வேதாத்திரி மகர்ஷி ஆன்மீக கிராமத்துல சந்திக்கிறோம். இப்ப என்னுடைய பணி என்னன்னா, உங்களெல்லாம் சந்திச்சு உங்க சிந்தனையை தூண்டி நீங்கெல்லாம் தெளிவடையணுங்கிற உள்ளன்போட இந்த அருள்பணியை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பொறுமையா காது கொடுத்து கேட்டீங்க. மட்டுமில்லை, உணர்வுபூர்வமா கேட்டீங்கன்னு என் உணர்வு சொல்லுது. அப்படிதானே? சந்தோஷம். வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறேன். இது சம்பந்தப்பட்டு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், அனுபவமே ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையாற்றிய எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்தது ஐயா. புரிதல் ஞானம், உணர்தல் ஞானம் என்று ஞானத்தை பற்றியும் எவ்வாறு நம்முடைய பிரம்ம ஞானம் பெற்ற சான்றிதழை பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்கணும், நம்ம என்ன செய்யணுன்றத சிறப்பாக விளக்கினீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. இன்றைய வகுப்புகளில் ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா, இப்போ சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது அதை வந்து கஞ்சத்தனம் அப்படின்ற மாதிரி சுற்றுல இருக்கவங்க சொல்லிடுறாங்க ஐயா. இப்போ என்ன செய்யலாம்னா, நீங்க சுத்தி உள்ளவங்களுக்காக வாழக்கூடாது. உங்களுக்காக நீங்க வாழணும். என்ன அடுத்தவங்களுக்காக வாழ போனீங்கன்னா இந்த மாதிரி குழப்பம்லாம் வரும். ஊர்வாயை என்ன செய்ய முடியாது, ஒலை முடியால அனாவசியமா செலவு பண்ணீங்கன்னா அவங்க ஊதாரியும்பாங்க. சிக்கனமா செலவுனா கஞ்சேம்பாங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதுக்கெல்லாம் கண்டுக்கவே செய்யாது. நீங்க உங்களுக்குன்னு ஒரு பாதையை போடுங்க. அதுலயே பயணிங்க. தப்பு இல்லை. சிறப்புங்க, சிறப்புங்க. இப்போ நம்ம பொருட்கள்ல சிக்கனம் வேணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது இது அத்தியாவசியமா அப்படின்றதே வந்து இப்போ அடுத்தவங்களுக்காக வாங்கி இதெல்லாம் கட்டாயம் வைக்க வேண்டிய சூழல் மாதிரி இருக்குங்க.
அது இல்லைன்னாலும் நமக்கு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் நம்ம அதிகம் செலவு பண்றோமான்னு நெறைய யோசனைகள் வந்து மாறி மாறி வருதுங்க நமக்கு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா. யோசிங்க. அத பத்தி நீங்க ஆழமா யோசிங்க. உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஆமாங்கய்யா. சிக்கனமா இருக்கேங்கிறதுக்காக சாப்பிடாம ம். இருக்கக்கூடாது. அப்படி இல்லைங்கய்யா. அத சொல்றேன். ம். சிலவங்க அப்படி ம். இருக்காங்க. ரொம்ப சிக்கனம்னு சொல்லிக்கிட்டு, அ ம். அளவோடு சாப்பிடுவாங்க. காய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அ ம். அந்த ம். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அதுல வந்து பரவாயில்ல. தேவையில்லாத ஆடம்பர செலவு, பேராசைனால செலவு, அதெல்லாம் பண்ணாம இருந்தா செலவு வந்து பணம் மட்டும் இல்ல, காலம். நான் ஒண்ணு சொன்னேன். அது செலவு கை விட்டுருவாங்க. ம். சிக்கனங்கிறது ஆமா. பண விஷயத்துல மட்டும் இல்ல. டைம். காலம் பொன்னானது. அதையும் பார்த்து தான் செலவு பண்ணணும். நல்ல விஷயத்துக்கு தான் செலவு பண்ணணும். ஆமாங்க. ஆமாங்க. நண்பர்கள் யாராவது கேள்வி கேட்கறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. இப்போ வாழ்க்கையில இப்ப நமக்கு அடிப்படையா தேவையான விஷயங்கள் 3 சொல்லியிருக்கீங்க. இது சொன்னாலுமே வந்து வாழ்க்கையில நம்ம வந்து நிச்சயமா ஆ பிரம்மத்தை நோக்கி நம்ம பயணிக்கிற பாதை அதிலேயே இருக்குங்க. சிந்தனை முதல்ல, சிக்கனம் அதிலேயே 2 இருந்தாலுமே நம்ம சிறப்பா வாழலாங்கய்யா. கனகராணி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்விய கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. ஐயா நீங்க சொன்ன மாதிரி இப்ப மகரிஷி அவர்கள் வந்து பிரம்மஞான சர்டிபிகேட் கொடுத்துட்டு, எல்லாம் வந்து நீ படிச்சதுக்கு அப்புறம் வந்து பட்டம் குடுப்பாங்க. நான் எப்படி? முன்னாடியே வந்து பிரம்மஞானி அப்படிங்கிற ஒரு பட்டத்த குடுத்து, அதுக்கப்புறம் இத தகுதிப்படுத்திக்கிறது ஆ உங்களோட வேலை அப்படின்னு சொன்னதா நான் கேள்விப்பட்டேங்க. அது மாரி நம்மலாம் சர்டிபிகேட் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அத வந்து அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கின்றோம். இத வந்து முழுமையா எப்ப வரும் அப்படின்ட்டு அந்த நீங்க சொன்ன மாரி மனசு மாறி மாறி வந்துட்டே இருக்கும்போது, இத எப்படி முழுமையடையும் அப்படின்னு நம்மளும் அப்பப்ப யோசிப்போங்கய்யா. இப்ப நீங்க சொன்ன அந்த சிக்கனம், சீர்திருத்தம், சிந்தனை. இத வந்து முழுமையா கையில எடுத்தாலே வந்து ஓரளவு வந்துரும்னு நம்பிக்கை இருக்குங்கய்யா. சந்தோஷம். கண்டிப்பா அத வந்து நம்ம செய்வோங்கய்யா. ஏன்னா செய்யணும். அடுத்த வருஷம் இயற்கை எனக்கு நீங்க வந்து சாட்சி சொல்லணும். இங்க பாருங்கம்மா. ம். சொல்லுங்கய்யா. அடுத்த வருஷம் என்ன பார்த்து நீங்க சாட்சி சொல்லணும். ஆ. ஆமா. WhatsAppல சொன்னாலும் போதும். இப்ப நம்ம வந்து அதே எண்ணங்கள் அதிலேயே இருக்கும்போது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள், அந்த இது நிறைவேறிரு இல்லைங்களா ஐயா? அந்த இதுக்குள்ள நம்ம வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இல்லைங்களா? நல்லதும்மா, நல்லது. கன்டினியூ ம். பண்ணுங்க. கண்டிப்பாங்கய்யா. அத வந்து நம்மளும் அந்த முயற்சியிலேயே நம்ம இருந்துகிட்டே இருப்போங்கய்யா. ம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பழனி பார்வதி அம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்ன மாதிரி அருளோடு அப்ப இவ்வளவு நாளும் பொருள் சேர்க்கறது தான் தெரிஞ்சது. அருளையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி செயல்படுத்தணுங்கிற விதத்தையும் சொல்லிட்டீங்க. நாளையில இருந்தே நான் இன்னைக்கு நைட் படுக்கும் போதே அந்த உறுதியை எடுத்துட்டு படுக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா வெரி குட். நாளையில இருந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு 48 நாளைக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லுவேன். ரொம்ப குட். உணர்வு பூர்வமாக இருந்தது. அது புரிந்து கொள்ளவும் எளிதாக இருந்ததுங்க ஐயா. ம். மகரிஷியே எனக்கு நேர்ல வந்து சொல்ற மாதிரி நல்லா இருந்தது. நிச்சயமாக அது நாளைக்கு காலையில இருந்தே நான் அந்த 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதே அதை உறுதி எடுத்துக்கிறேங்க ஐயா. சந்தோஷம்மா, சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அனார்கலியம்மா நீங்க பேசலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயாவுடைய இன்றைய வகுப்பு எப்பயும் போலுமே நிறைவா இருந்தது. அதுதான் சொல்லணும். ஐயா சொன்ன அத்தனை கருத்துக்களையும் நமக்கு மகரிஷி சொன்ன மாதிரி அதை ஏற்று சிறமேற்கொண்டு நிச்சயமாக தொடர்ந்து அதை செயல்படுத்துவோம் என்றதை உறுதிமொழி ஐயாக்கு கொடுக்கிறோம். அம்மா சொன்ன மாதிரி அடுத்த 48 நாட்களும் தொடர்ந்து பயணிப்போம். ஒரு அன்பர் நமக்கு கேட்டிருக்காங்க, சென்னை மாநகரில் ஐயாவோட கிளாஸ் எங்கன்ட்டு. இப்போ நம்ம தமிழ் ஆனந்த யோகம் குரூப்லேயே ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் சொல்கிறேன். ஆவடியில் 9:30 AM to 4:30 ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை நியூரி செலஸ்டியல் அப்பார்ட்மெண்ட்ஸில் நடக்குது, 2nd floor.
அடுத்தது அந்த நன்கொடை வந்து 200 ரூபாய் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமம் சென்னை மாநகரில் ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களின் நிகழ்வு ஆத்ம சங்கமம் ஆவடி ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை 9:30 to 4:30 PM. இது ஒரு இதுதான் வந்திருக்குங்க ஐயா. 10th என்னைக்கு ஐயா சொல்றீங்க? 10th வந்து உள்ளகரம். சரிங்க ஐயா, அதையும் போட்டிருங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பயணிப்போம் ஐயா உங்களோடு. வாழ்க வளமுடன். விடைபெறுவா? ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் அன்பர்கள் கேள்விக்கு சிறப்பாக பதிலளித்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க ரிலீவ் ஆயிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.